ஹாய், பிகாம் ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் கேபிட்டல் பட்ஜெட்டிங் இந்த பேசிக் சம்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி இல்லுஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம் பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் இல்லுஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். ரொம்ப ஈஸியான சம், பேபேக் மெத்தட் தான். யூனிஃபார்ம் மெத்தட் கொடுத்துருக்காங்க. எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். A project has an initial investment of rupees 2 lakh. It will produce cash flow after tax of rupees 50,000 per annum for 6 years. Compute the payback period for the project. So இது வந்து 6 இயர்ஸ்க்குமே 50,000 தான் சொல்லியிருக்காங்க cash flow after taxக்கு. அப்போ இந்த என்ன ஃபார்முலானா initial investment divided by cash flow after tax per annum. So initial investment சம்மில் கொடுத்துருக்காங்க அண்ட் அதே மாதிரி கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் டேக்ஸ் சம்மில் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டையுமே டிவைட் பண்ணினா நமக்கான ஆன்சர் கிடச்சிடும். ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் இல்லுஸ்ட்ரேஷன் 2 பார்க்கலாம். கொஷின் ரீட் பண்ணிக்கலாம். Project Y has an initial investment of rupees 5 lakh. Its cash flow for 5 years are 1,50,000, 1,80,000, 1,50,000, 1,32,000 and 1,20,000. Determine the payback period. இது வந்துட்டு யூனிஃபார்மாக இல்லை, ஸோ அதனால் வந்துட்டு நம்ம புக் பேக் ப்ராப்ளம் போட்டோம்ல அந்த மாதிரி தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் எப்படி போடுறேன்னு வந்து பார்க்கலாம். நான் 5 இயர்ஸும் அதோடைய அமௌண்ட்டை எடுத்துக்கிறேன். கியூமுலேட்டிவ் கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் டேக்ஸ் போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு கியூமுலேட்டிவ் அதே தான் இருக்கும். செகண்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா 1,50,000 கூட 1,80,000 ஆட் பண்ணிக்கணும். ஸோ 1,50,000 ப்ளஸ் 1,80,000 ஆட் பண்ணிக்கிட்டோன்னா 3,30,000 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இது கூட இந்த அமௌண்ட், அதாவது 3,30,000 கூட 1,50,000 ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இயரோடைய கேஷ் ஃப்ளோ ஆட் பண்ணால் 4,80,000. இது கூட திரும்பவும் 1,32,000 ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணால் 6,12,000. இது கூட அகெயின் இதை ஆட் பண்ணிக்கோங்க. 1,20,000 ஆட் பண்ணிக்கிட்டோன்னா 7,32,000. அவங்களுடைய இனிஷியல் அமௌண்ட் அப்படின்னு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியலாக அமௌண்ட் என்ன சொல்லியிருந்திருப்பாங்கன்னா, இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 5 lakhs அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5 lakh இருக்கணும், இல்லைனா அதை விடையும் மினிமல் அமௌண்ட் தான் இருக்கணும். 5 lakh விட கம்மியாக தான் இருக்கணும், அதை விட அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ 5 lakh விட கம்மியான அமௌண்ட் அப்படின்னு இங்கே 6 lakh ஆகிடுது. ஸோ அதை விட மினிமல் அமௌண்ட்னா இந்த 4,80,000 வந்து தான் வருது. இது எந்த இயரில் நம்ம ரெக்கவர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3rd year. ஸோ நம்ம அந்த ஃபார்முலா படி சப்ஸ்டியூட் பண்ணலாம். அந்த ரிமைனிங் அமௌண்ட் divided by cash flow during the year into 12 போடுவோம். ஸோ ரிமைனிங்காக ஆக்சுவலி 5 lakh அதோடைய அமௌண்ட்டு எவ்வளோ ரிமைனிங் கண்டுபிடிக்கிறது தனித்தனியாக போட்டதுக்கு நான் ஒரேடியே போட்டுருவேன். 5 lakh இனிஷியலான இன்வெஸ்ட்மெண்ட்டு, இதில் 4,80,000 வந்து நான் ரெக்கவர் பண்ணிடுறேன். 4,80,000 ரெக்கவர் பண்ணிடுறேன். அண்ட் நெக்ஸ்ட் இயரோடைய கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் டேக்ஸ் எடுத்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இயரோடைய கேஷ் ஃப்ளோ ஆஃப்டர் டேக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1,32,000 into 12. ஸோ கால்குலேட் பண்ணிக்கோங்க. 5 lakhலேருந்து 4,80,000 போச்சுன்னா 20,000 divided by 1,32,000 into 12. பண்ணிடணும்னா ஸோ இது நமக்கு 1.818 அப்படியே போயிட்டே இருக்குது. ஸோ இந்த 1.8 வந்துட்டு நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கணும். 1.8 அதாவது 5க்கு விட அதிகமாக இருக்கிறது, 5ஐ விட அதிகமாக இருக்கிறதுனால அதை நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணி 2 monthsன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். நம்மளுடைய ரெக்கவரபிள் பீரியட் இந்த 4,80,000 எப்போ ரெக்கவர் பண்ணுறேன்னா 3 yearsல ரெக்கவர் பண்ணியிருக்கேன். ஸோ 3 years அண்ட் இந்த 2 months. ஸோ நம்ம பேபேக் பீரியட்